மற்றதையும் கேளுங்கள். இந்நாட்டின் மன்னர் மடியவில்லை, கொல்லப்பட்டார் என்று ஒரு எண்ணம் இருக்கிறது மக்களே. கடந்து போன விஷயம், காரணமின்றி இங்கே அதை கிளப்ப வேண்டாம். காரணமின்றி நான் பேசவில்லை. மன்னர் மடிந்தார். அவர் பிணத்தின் மேல் சுகபோகங்களை அமைத்துக் கொண்ட கொலைபாதகர்கள் இன்னும் வாழ்கிறார்கள். இவை ஆதாரமற்ற கற்பனைகள் அப்பா. ஆதாரமின்றி கரிகாலன் எதுவும் பேசுவதில்லை. யோகியாரே, மன்னரை கொண்ட மதோன்மத்தர்கள் இன்னும் உயிருடன் இருக்கிறார்கள். இது நிச்சயமாக தெரியும் உங்களுக்கு. தெரிந்தால் ஏன் தேடி பிடிக்கவில்லை? நீதியின் முன் ஏன் அவர்களை நிறுத்தவில்லை? நீதியே அந்த கொலைபாதகர் கையில் அகப்பட்டு நிலைகுலைந்து நின்றது இதுவரை. இனி நாங்களே நீதி, நாங்களே சட்டம், நாங்கள் வழங்குவதே தண்டனை. தளபதியாரே, கொலையாளியை காட்டவே கரிகாலன் இங்கு தோன்றியிருக்கிறான். இந்த அவையிலே, என் அம்பின் முனையிலே அந்த கொலையாளிகள் இருக்கிறார். என்னை கொல்ல இழந்தீர்களே, இதே கத்தி உங்களையும் கொல்ல முடியும் என்பதை மறந்து விட்டீர்கள். குறிவைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறிவைக்க மாட்டேன். மணிமுடி விழுந்தது. மகாராணியாரை வீழ்த்துவது சுலபம் என்பது கடிமுடியாது. ஆனால் ஆத்திரக்காரன் அல்ல கரிகாலன். அவன் கேட்கும் நீதியை நின்று விதானமாகத்தான் கேட்பான். வணக்கம். தடி எடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் அல்ல, சாட்டை எடுத்தவனெல்லாம் எங்கள் வாதியாராக முடியாது. வாதியாரை போல் ஆக வேண்டுமென்றால் பொறுமை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, வள்ளல்தனம், ஏழைகளின் மீது பாசம், அன்பு செலுத்தியதால்தான் அவர் மறைந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றல்ல என்றுமே அவர் பேர் ஒலிக்கும். அதற்கு காரணம் அவர் வாழ்ந்த வாழ்க்கை. எப்படியும் வாழலாம் சிலர், எப்படித்தான் வாழ வேண்டும் இவர். குறிவைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறிவைக்க மாட்டேன். இந்த வசனத்தை எழுதியவர் அவர் ஆருயிர் நண்பர் கலைஞர். இந்த திரைப்படம் மர்மயோகி. நன்றி.